உன்னை லவ் பண்றேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவில பார்த்துப்பீங்க. பிரவில பார்த்து ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படிங்க ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதுனா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனலுக்கு வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாதில் பேங்க் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் நான் சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட் பண்ணி அலைட் போஸ்ட் அப்ளிகேஷன் அதுக்கான ப்ரோஷனுக்கான லிங்க்கை நான் வந்து கீழே வந்து தந்துருப்பேன். ஆப்பில் அதை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே க்ரீன் கலர் ப்ளஸ் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் ஷேக் ஒரு புக் மார்க் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி புக் மார்க் ஷேக் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் பண்ணோடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஸ்டார்டில் பார்த்தா ஒரு இமேஜ் ஆடியோ லிரிக்னு சொல்லிட்டு ஒரு மூணு வந்து நான் ஆட் பண்ணுறப்ப நீங்கள் இது சேஞ்சில் எதுவும் பண்ண தேவையில்ல. இதுக்கான லிரிக்கான ஃபாண்ட் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் ஃபாண்ட் மட்டும் டவுன்லோட் பண்ணி கரெக்டாக அந்த ஃபாண்ட் மட்டும் ஆட் பண்ணி எடிட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:12 வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வந்து இமேஜ் வந்து ஃபுல்லாகவும் சொல்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிட்டேன். இல்லை கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். இல்லை எப்படி ஆட் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் அதே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக எங்கே நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணல எந்த புக் மார்க் எங்கே நான் இமேஜ் ஆட் பண்ணலாம். கரெக்டாக அந்த புக் மார்க் வச்சுட்டு க்ரீன் கலர் ப்ளஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி மீடியா ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆனால் இங்கே மேலே 3 ஆட் கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ண சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து செட் ஆகிடும். இல்லை நீங்கள் உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி நீங்கள் இமேஜ் வீடியோவில் ஜூம் பண்ணிங்க எப்படி ஜூம் பண்ணிங்களோ அது மாதிரி ஜூம் பண்ண சொல்ல கூட நீங்கள் அது மாதிரி ஜூம் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு பார்த்தா 3 கட் ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் தேர்டாக ஒரு கட் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ண எக்ஸ்ட்ரா இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆகும். கரெக்டாக பார்த்தா ஒரு ரெட் கலரில் இல்லை உள்ள எப்படி நான் இமேஜ் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி கரெக்டாக ரெட் லைன் கூட நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிங்க. லாஸ்ட் வரையுமே நீங்கள் இதுக்கு கரெக்டாக லாஸ்ட் டைம் இமேஜில் ஆட் பண்ணி இதுக்கு வந்து ஷேக் ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணி பார்க்கலாம். பேக் வந்துட்டு இப்போ வந்து ஷேக் ஆட் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட்டில் இருக்கா அந்த லேஸ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி எஃபெக்ட் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வந்து பேக் வந்து புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும் 4:12 ஒரு லேயர் இருக்கும். இப்போ லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்னு கிளிக் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக் நீங்கள் காப்பி பண்ண எஃபெக்ட் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே வந்து பேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும் சின்ன லேயர் அந்த லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6:25 இருக்கிற லேயருக்கு அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும் லேயர் விட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி 8:22 இருக்கிற லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் இருக்கிற லேயர் விட்டு நெக்ஸ்ட் லேயர் இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் நீங்கள் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஆட் பண்ணணும். கரெக்டாக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிடலாம். அதாவது நம்ம வந்து கரெக்டாக ஒரு லேயர் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிச்சு. இப்போ வந்து பேக் வந்து ஷேக் ஆட் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிச்சு. செகண்டாக ஒரு எஃபெக்ட்டில் இருக்கும் அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி எஃபெக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தா ஒரு 4cc இருக்கும் 5cc இருக்குது. அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் சைன் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி ஃபைலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஃபைலரை வந்து காப்பி பண்ணிங்க. இப்போ தான் 2 வந்து நம்ம காப்பி பண்ணியிருப்போம். பேக் வந்து ஷேர் புக் மார்க் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு லேயர் வந்து எம்டி ஆட்டிங் லேயர் கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ண சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக் ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணல அது வந்து ஆட்டோமேட்டிக் பார்த்தா பேஸ்ட் ஆகும். இதே கரெக்டாக நீங்கள் எம்டி எஃபெக்ட் எல்லா லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட்னு கிளிக் பண்ண சொல்லும். ஆட்டோமேட்டிக் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் எஃபெக்ட் 1927 ஆட் பண்ணிங்க. அதான் இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்டெல்லாம் நான் ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு சிசி வந்து காப்பி பண்ணல வந்து ஆட் பண்ணலாம். கரெக்டாக ஸ்டார்டிங் வச்சு இந்த ப்ளஸ் ஐமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் ஃபைலர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காப்பி பண்ண ஃபைலர் ஆட்டோமேட்டிக் வந்து ஆட் ஆகிடும். ஆட் பண்ணுற லேயர் வந்து கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து ஆட் ஆகிதான் செக் பண்ணிங்க.
செக் பண்ணிட்டு மேலே செட்டிங் போல் யார் ஆஃப் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் லைக் பண்ண சொல்லலாம். வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோடனே நீங்கள் சேவ் ஆஃப்னு கிளிக் பண்ண சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ பார்க்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இன்னும் நம்ம வீடியோலாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் பார்த்தா ஃபுல்லாகவே நான் வந்து எடிட்டிங்கான வீடியோ தான் நான் போட்டிருப்பேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோ நீங்கள் பார்த்து எடிட் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.